இந்தியா விசஸ் யூஎஸ். நம்ம இந்தியாவில் இருந்ததுக்கும் யூஎஸ்ல இருக்கிறதுக்கும் டே டு டே லைஃப்ல நிறைய டிஃபரன்சஸ் பார்ப்போம். எல்லா விஷயத்திலும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கல்ச்சரல் டிஃபரன்ஸ்ல இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து டிஃபரன்ஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். லைக் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் நம்ம டே டு டே யூஸ் பண்ற எல்லா டேர்ம்ஸ்லயும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். மெயினா எதனால மேஜர் டிஃபரன்ஸ்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷோட பாலிசிஸ்லேருந்து அவங்களோட டேர்ம்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம அவங்களோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தமிழ் இல்லாமல் லைக் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் சொல்கிறேன், எல்லாமே வந்து பிரிட்டிஷோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்காவுக்கு வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வந்தோடனே திருப்பி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரூல் பண்ணிட கூடாதுன்னு ஆல்மோஸ்ட் அவங்க யூஸ் பண்ற எல்லாத்தையும் அப்படியே ஆப்போசிட்டா பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுமாதிரி அமெரிக்கா வந்து மல்டிபிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ரூல் பண்ணப்பட்டுச்சு. அதனால சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லிவிங் இருக்கும். அதுல வந்து சில விஷயத்தை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ் கிட்ட வந்ததுல எது வந்து இம்ப்ரூவ் பண்ணா அவங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில வந்து இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதனால கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும். மோஸ்ட்லி கார் டிரைவிங் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைக் அமெரிக்கால வந்து லெஃப்ட் சைட் கார் டிரைவிங் பண்ற மாதிரி இருக்கும், இந்தியால வந்து ரைட் சைட் இருக்க மாதிரி இருக்கும். இது மெயினா வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்னால லைக் பிரிட்டிஷோட ரூல்னால அதை அப்போஸ் பண்ற மாதிரி யூஎஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் டிரைவா மாத்திட்டாங்க. அது அப்படின்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா மாத்திட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இங்க ஓட்டுறப்ப கொஞ்சம் அடாப்ட் பண்ற கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணுவோம், இவங்க வந்து மைல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கார் டேஷ்போர்ட்ல கிலோமீட்டர் மைல்ஸ் மாத்திரம் இருந்தாலும் மோஸ்ட்லி இது வந்து நம்ம மைல்ஸ் ஃபாலோ பண்ணிடுவோம். ஸ்பீட் லிமிட் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கனால மைல்ஸ் கூட ஈஸியா நம்ம அடாப்ட் பண்ணிடுவோம். அதுமாதிரி காருக்கு வந்து பெட்ரோல் போடுறது வந்து இங்க வந்து கேஸ்னு சொல்லுவாங்க. கேஸ்லினோட ஷார்ட் ஃபார்ம் கேஸ். ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், என்னடா இதுக்கு போய் கேஸ்னு சொல்றாங்க மாதிரி. பட் இங்க பெட்ரோலுக்கு கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்க டிரைவிங் கிளாஸ் போறீங்க இல்ல டிரைவிங் இன்ஸ்பெக்டர் கூட டிரைவிங் டெஸ்ட்ல இருக்கீங்கன்னா அவங்க வந்து கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க ஸ்பீடா போகணுங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா நீங்க ஆசிலேட் பண்றப்போ நிறைய பெட்ரோல் செலவாகும், அதனால கேஸ் அதிகமா கொடுங்கன்னா ஸ்பீடா போங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் பெட்ரோல் பங்க்ஸ்ல நம்மளே தான் கேஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இந்தியாவில் நம்ம வந்து காசு கொடுத்து இல்லை டெபிட் கார்டு கொடுத்து இவ்வளவு ரூபாய்க்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். இங்க வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இங்க எல்லாமே கிரெடிட் கார்டு பெஸ்டா இருக்கனால ஜஸ்ட் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டு நீங்களே எடுத்து நீங்களே போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லா. இன்கேஸ் கேஷ்ல பே பண்ணணும்னா எல்லா கேஸ் ஸ்டேஷன்லயும் வந்து ஒரு கிராசரி ஸ்டோர் மாதிரி இருக்கும், அங்க போய் கேஷ்ல பே பண்ணிட்டோம் நீங்க போட்டுறா போட்டுக்கலாம். டோல்கேட்னு பெருசா இருக்காது. இன்கேஸ் ரொம்ப ஓல்டஸ்ட் சிட்டியா இருந்துச்சுன்னா டோல்கேட்னு இருக்கும். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் வந்து ஈஸி பாஸ் தான் இருக்கும். உங்க கார்ல ஈஸி பாஸ்னு டிவைஸ் வாங்கி வச்சுப்பீங்க. நீங்க கார் ஓட்டிட்டு போறப்போ உங்க பேக்ல இருக்க நம்பர் பிளேட் போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போறதுக்கு வந்து ஒரு 10-15 டோல் இருக்குன்னா நீங்க எங்கேயுமே நிக்க வேணாம், நீங்க பாட்டுக்கு உங்க ஸ்பீட்ல போயிட்டு இருப்பீங்க, அது கேப்சர் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டே வந்துடும். ஈஸி பாஸ் டிவைஸ் வந்து உங்ககிட்ட இல்லைன்னா பே பை பிளேட்னு சொல்லிட்டு உங்களோட நம்பர் பிளேட் வச்சு நீங்க வந்து பே பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து பில் சென்ட் பண்ணுவாங்க, நீங்க அதை பே பண்ற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் பார்டர் வந்து இங்க இருக்காது. கூகுள் மேப்ஸ்ல பார்த்தா தான் ஓகே நம்ம அடுத்த ஸ்டேட் போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். மற்றபடி இங்க வந்து இங்க ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இந்தியால மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து செக் போஸ்ட் இருக்கு, அது மாதிரிலாம் இங்க இருக்காது. ஸோ நீங்க எந்த ஸ்டேட்னாலும் எப்பனாலும் போற மாதிரி தான் இருக்கும். யூஎஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் வந்து கியர் இருக்காது. இந்தியாலையும் கியர் இல்லாத கார் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட் அதிகங்கிறனால மேபி எல்லாரும் வாங்காம இருக்கலாம். ஃபியூச்சர்ல மோஸ்ட்லி வந்து நார்மல் ஆயிடும், எல்லாருமே வந்து கீர்ல கார் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கார்னு ஸ்டார்ட் பண்ணி அது ரிலேட்டடாகவே இவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கிராசரி ஸ்டோர் போனாலும் அங்கேயும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். நம்ம ஊர்ல இருந்து கிலோகிராம் சொல்லுவோம், இங்க வந்து பவுண்ட்ல சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல கேஜில சொல்லுவோம், இங்க வந்து எல்பில சொல்லுவாங்க. ஒரு எல்பினா 450 கிராம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால எது வாங்கினாலும் எத்தனை எல்பி அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்தியன் ஸ்டோர் போனா மட்டும் தான் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுல கொஞ்சம் கேஜி அது மாதிரி பாக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பவுண்ட்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த லிக்விட் ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து மில்லி லிட்டர் அது மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, இங்க வந்து அவுன்ஸ் கேலன் அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். 1 கேலன்னா ஒரு 3.7 லிட்டர்ஸ் கிட்ட இருக்கும். அது மாதிரி மில்லி லிட்டருக்கு பதிலா 1 ounce 2 ounce 4 ounce 8 ounce 16 ounce அது மாதிரி வந்து அவுன்ஸ்ல வந்து உங்களுக்கு சொல்ற மாதிரி இருக்கும். வாங்குற எல்லா ஐட்டம்ஸ்லயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மில்க்னாலும் சரி எக்னாலும் சரி கொஞ்சம் லாங் டியூரேஷன் எக்ஸ்பைரி டேட்டோட இங்க கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல பால்லாம் வாங்கி உடனே கெட்டு போற மாதிரி இருக்கும். இங்க வந்து மினிமம் ஒரு 2 weeks ஆச்சும் பால் வந்து கெட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ மீட் செக்ஷன் போனீங்கன்னா தனித்தனி பீஸா இங்க வந்து பேக்கேஜிங் வந்து சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும். சமைக்கிறப்போ உங்களுக்கு இது வேணும்னா அந்த பேக் மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்து சமைச்சிக்கலாம். சேம் இது வெஜிடபிள் செக்ஷன் ஃப்ரூட் செக்ஷன்லயே இருக்கும். எல்லாமே பேக்கேஜிங் வந்து ப்ராப்பரா இருக்க மாதிரி இருக்கும். ஈவன் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணியே பேக் பண்ணி ஃப்ரீசர்ல இருக்க மாதிரியும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி பேக் பண்ணிலாம் இருக்க மாதிரி இருக்கும். அமெரிக்கன்ஸ் மோஸ்ட்லி பேக்டு ஃபுட் சாப்பிடறதுனால நிறைய ஐட்டம்ஸ் வந்து பேக்கிங் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி இருக்க மாதிரியே நிறைய கிடைக்கும். ஈவன் பீஸா பண்றதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்றதுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்தியன் கிராசரியில ஃப்ரோசன் கோகனட் பாக்குறப்பதான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் தேங்காய் வந்து உடனே கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வருது, பட் 2-3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கும். தேங்காய் திருவி ஃப்ரோஸ் பண்ணி இருக்கும். அது மாதிரி பரோட்டா சமோசா நானு சப்பாத்தி அது மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரோசன் இது கிடைக்கும். அது நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஃப்ரோசன் பரோட்டா எல்லாம் வாங்கி நீங்க ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல எப்படி பரோட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பரோட்டாவும் இருக்கும். அதனால ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாம் வாங்காம எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. இந்தியன் கிராசரியில மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. மேபி ஃபியூச்சர்ல இந்தியாலயும் இந்த மாதிரி பேக்ட் இது அதிகமா வர ஆரம்பிக்கும்.
இப்போதைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கும், பட் எல்லா கடையிலயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பட் கெமிக்கல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பயந்து நிறைய பேர் வாங்காம இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல அவ்வளவு ஃபாஸ்டா எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கப்போ எல்லாரும் அந்த மாதிரி வாங்கி குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மெயினா பேச்சுலர் பசங்களுக்கு. கிராசரி தான் அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியும் அப்படிதான் இருக்கும். ஃபுட் இண்டஸ்ட்ரியில மோஸ்ட்லி ஃப்ரோசன் தான் இருக்கும். நம்ம ஊர்ல டீ கடை மாதிரி இங்க காஃபி வாங்கணும்னா ஸ்டார் பக்ஸ், டங்கிட் டோனட் டைம் தான் வாங்குற மாதிரி இருக்கும். எதுவுமே நம்ம ஊர்ல மாதிரி பாலை சூடா காய்ச்சி அது மாதிரி போடுற மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மில்க் கேட்டோம்னா மில்க் இல்ல ஆல்மண்ட் மில்க் அது மாதிரி என்ன சொன்னாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல மாரி ஃப்ரெஷ்ஷான காஃபி டீ வந்து இங்க கிடைக்கவே கிடைக்காது. இங்க வந்து நார்மல் தான். ஏன்னா நம்ம ஊர்ல தான் நம்ம பால் அதிகமா போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அமெரிக்கன்ஸ் வந்து பால் கம்மியா டிகாஷன் அதிகமா அது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஃபுட் சைடு வந்து நம்ம ஊர்ல அவ்வளோ அஃபோர்டபுள் அண்ட் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். இங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பீஸா, பர்கர், சிக்கன், வேஃபல் அது மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அமெரிக்கன் ஃபுட்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பெருசா கிடையாது. பட் அமெரிக்கால எல்லா கண்ட்ரி பீப்புளும் இருக்கனால எல்லா கண்ட்ரி ஃபுட்டும் வந்து நீங்க ட்ரை பண்றதுனா நீங்க வேற இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எந்த கண்ட்ரி ஃபுட் வேணாலும் சர்ச் பண்ணா ஈஸியா உங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கிடைக்கும். இந்தியால இந்தியன் ஃபுட்டுக்கு வெரைட்டியா நிறைய ஷாப்ஸ் வந்துருச்சு. மற்ற கண்ட்ரி ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் குக்கிங் எடுத்துட்டா மோஸ்ட்லி நீங்க அவன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபாரன்ஹீட்ல தான் இங்க இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சர் வெளியே யார்ட்டாச்சும் பேசுறீங்க, இல்ல டாக்டர்கிட்ட பேசுறீங்க, இல்ல ஆஃபீஸ்ல பேசுறீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபாரன்ஹீட்ல தான் சொல்லுவாங்க. இந்தியால ஃபீவருக்கு ஃபாரன்ஹீட் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம டெம்பரேச்சர் வெளில பாக்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இல்ல குக் பண்ற பவனும் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணா செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க எல்லாமே ஃபாரன்ஹீட் தான். அது மாதிரி யூஸ் பிளக் பாயிண்ட்ஸ் வந்து டைப் ஏ, டைப் பி வேற மாதிரி பிளக் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி எலக்ட்ரிசிட்டியும் பாத்தீங்கன்னா இங்க 120 வால்ஸ் தான் இருக்கும் கரண்ட். இங்க நமக்கு 240 வால்ஸ் கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வீடு எடுத்தா இங்க மோஸ்ட்லி வீடு வந்து உடன் வீடு தான் இருக்கும். ஏன்னா இங்க எல்லா பில்டர்ஸும் உட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றதுனால கில்லையும் சரி, ரா மெட்டீரியல் சைடும் சரி வுட் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி. அதனால ஃபுல்லா எல்லா வீடும் மோஸ்ட்லி வுட் மாதிரி தான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் வாங்குறத மெஷர் பண்ணும், இல்ல ஹைட் ஏதாச்சும் சொல்லணும்னாலும் ஃபீட் ஆர் இன்ச்ல தான் சொல்ற மாதிரி இருக்கும். சென்டிமீட்டர், மீட்டர் அதெல்லாம் வந்து சொல்ற மாதிரி இருக்காது. அது மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்பைரி டேட் அதுல நீங்க டேட் பாக்குறது வந்து நீங்க இந்தியன் கிராஃப்ல பாக்குறப்போ டிடி, MM, OY இருக்கும். லைக் வந்து டேட்டு, மந்த், இயர். நீங்க யூஎஸ் பேஸ்ட் ஐட்டம் எது வாங்கினாலும் அதுல வந்து MM, DD, OY இருக்கும். அது மந்த் ஃபர்ஸ்ட் இருக்கும், அடுத்த டேட்டு, அடுத்த இயர் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாலும் சரி, எங்க என்ன ஃபில் பண்ணாலும் இங்க வந்து MM, DD, OY தான் இருக்கும். அது மாதிரி ஸ்பெல்லிங்லயும் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்தியா வந்து பிரிட்டிஷோட இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணனால நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும். யூஎஸ்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நோவா வெப்ஸ்டர்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு பானடிக்ஸ் வச்சு தான் யூஎஸோட எஜுகேஷன் ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். சில வேர்ட்ஸ்லாம் நீங்க சொல்றப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து ஸ்பெல்லிங்கை மாத்திருப்பாங்க. இப்போ கலர்னு எடுத்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல COLOUR இருக்கும். இங்க கலருக்கு வந்து COLOR இருக்கும். அது மாதிரி இப்போ டிஃபென்ஸ், அஃபென்ஸ் அது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சின்னு முடியும். இங்க வந்து அந்த ஃபன்டெக்ஸ்ல வந்து நம்ம சொல்றப்ப எப்படி இருக்கும், டிஃபென்ஸ்க்கு SCன்னு முடிகிற மாதிரி இருக்கனால அதே மாதிரி வச்சிருப்பாங்க. சில இடத்துல வந்து 2 L 1 L அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எழுதுறோம்னா டிராவலிங்க்கு வந்து double L போடுவோம். அதே அமெரிக்கன் இங்கிலீஷ்ல டிராவலிங்க்கு வந்து 1 L தான். ஈவன் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நான் RJ டிராவலிங் கப்பல் போடுறப்போ double L போடுறதா சிங்கிள் L போடுறதுன்னு எங்களுக்கு கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. நாங்க யூஎஸ்ல தான் மோஸ்ட்லி டிராவல் பண்ணுவோம், அதனால சிங்கிள் L போட்டோம். கிரே, டயர், கேட்டலாக், ஜுவல்லரி அது மாதிரி சில வேர்ட்ஸ்ல வந்து ஸ்பெல்லிங் டிஃபரன்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகாது. சின்ன பசங்க இதெல்லாம் படிச்சுட்டு இங்க வரப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி லைஃப் ஸ்டைலையும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். இவங்க வந்து ரொம்ப பஞ்சுவலா இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு பிளேஸ்க்கு போறத வச்சு சொல்ல, ஒரு இடத்துல இப்போ ஒரு 2 PM to 5 PM ஒரு 3 மணி நேரம் தான் ஈவென்ட்னா எக்ஸாக்டா அந்த 3 hours தான் அந்த ஈவென்ட் நடத்துவாங்க. நம்ம ஊர்ல மாரி இப்போ எக்ஸ்ட்ரா க்ரௌட் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் டிலே பண்ணலாம் அது மாதிரிலாம் இருக்காது. நீங்க எதை எடுத்துட்டாலும் அந்த பஞ்சுவாலிட்டி வந்து இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸ்ல போயிட்டு ஏதாச்சும் நீங்க லைன்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு முடிகிற டைம் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் வந்து கொஞ்ச நேரம் பார்த்து அவங்களை பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. டைம்னா டைம், அந்த டயத்தை வந்துருச்சுன்னா எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இந்தியாவில் பிரசிடென்ட், கவர்னருக்கு வந்து பீப்புள் பவர் வந்து ரொம்ப இருக்காது. இங்க வந்து கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் தான் வந்து ஃபுல் பவர் இருக்க மாதிரி இருக்கும். இங்க வந்து எதை எடுத்தாலும் இன்சூரன்ஸ் அது மாதிரி எல்லா இடத்துலையும் கிரெடிட் கார்டு பே பண்றது அது மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா ஃபீல்ட்லயும் டிஃபரன்சஸ் இருக்கும். அது மாதிரி வே ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப டீட்டெயிலா இல்லாம ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா ஒன்னு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி வே ஆஃப் லைஃப் சீரியஸ் தனியாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.